ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. செங்கல்பட்டு மாவட்டம் திருவடந்தையில் அமைந்துள்ள நித்திய கல்யாண பெருமாள் கோவிலை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 62வது தேசமாக அமைப்பெற்ற இடம் திருவடந்தை. இங்குள்ள மூலவர் பெருமாள் தினமும் ஒரு பெண்ணை மணந்ததாக ஐதீகம் உள்ளதால் திருமண தடை நீக்கும் சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகின்றது. வரலாறு மற்றும் சிறப்பு அம்சங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மூலவர் பெருமாள் வராக அவதாரமாக, அதாவது பன்றி அவதாரமாக காட்சி தருகிறார். தாயாரின் திருநாமம் அகிலவள்ளி. புராண கதை சொல்வதை நாம் இப்போது பார்க்கலாம். கலப முனிவரின் 360 மகள்களை திருமணம் செய்து அதன்படி பெருமாள் பிரம்மச்சரியாக தினமும் ஒரு பெண்ணை மணந்ததாக கூறப்படுகிறது புராண கதையில். ஸ்தலத்தின் பெயர் பெருமாள் தாயாரை தனது இடது பாகத்தில், அதாவது இடப்பக்கத்தில் அமர்த்தியதால் திருவிடந்தை என்று பெயர் பெற்றது. திரு மற்றும் இட மற்றும் எந்தை என்பதை திருவிடந்தை என்று பெயரோடு இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு, திருமண தடை நீங்கும் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் வரலாற்றின்படி கோவிலை ஒரு முறை சுற்றி வந்து அர்ச்சனை செய்தால் திருமண தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. திருமண தடைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு இந்த கோவிலில் வந்து மாலை பெருமாள் கழுத்தில் அணிவித்து அந்த மாலையை திருமண வேண்டுவோர் கழுத்தில் செலுத்தி இந்த கோயிலை வலம் வர சொல்வது வழக்கமாக வைத்துள்ளார்கள். அதே போன்று இந்த கோவிலை வலம் வந்த பிறகு அந்த அர்ச்சனை செய்த தேங்காய் பழத்தை எடுத்து வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் வைத்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் திருமண தடை நீங்கி திருமணம் நடந்து விடுகிறது. அந்த திருமணம் நடந்த பிறகு தம்பதியராக சென்று அந்த கோவிலில் அர்ச்சனை செய்து நித்திய கல்யாணி பெருமாளின் ஆசீர்வாதத்துடன் இல்லற வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக நடத்துவதற்கு இந்த ஸ்தலம் மிக சிறந்த ஸ்தலமாக விளங்குகின்றது. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக.